அனைவருக்கும் வணக்கம். 12 ராசியில் இந்த ஒரு சில ராசிக்காரங்களை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதாவது பிறப்பிலேயே சிவபெருமானுடைய அம்சத்தை இந்த ராசிக்காரங்க பெற்றிருப்பாங்க. அவங்கள அறியாமலேயே சிவபெருமான் மேலே அதிகமான பற்று கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ராசிக்காரங்க இருக்காங்க. அதே போல் கண்டிப்பாக அவர்களுக்கு சிவனுடைய அருளால் இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்ற அந்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவபக்தர், சிவபெருமான் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய, சிவ சிவ என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே அணியலாங்க. பொதுவாக இந்த கருங்காலி மாலையை நம்ம போட்டுக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தோஷம் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, நன்மைகள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த கருங்காலிக்கு மாலைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாலையை நாம் வாங்கி போட்டுக்கும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை காணலாம். மாலையாகவோ அல்லது மோதிரமாகவோ கூட அணியலாங்க. அதாவது நம்மக்கிட்ட இந்த கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், மோதிரம் அப்படின்னு எல்லாமே கிடைக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாலையை குறைந்த விலையில் வெகு சீக்கிரத்தில் உங்களால் வாங்கி பயன்படுத்த முடியும். உங்களாலேயும் வாழ்க்கையில் நன்மை பெற முடியும். சரி, சிவனுடைய அம்சத்தை பெற்ற இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாக கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தெய்வத்தின் மேலே அதீத நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. தங்களால் ஒரு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவங்க பயன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட மற்றவங்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரக்கூடிய குணம் கொண்டவங்க மேஷராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் என்று போற்றப்படக்கூடிய, அங்காரகன் என்று போற்றப்படக்கூடிய, ஆறுமுகன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சிவனினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசியே மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறிப்பிடத்தக்கது. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதே போல் மேஷராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடம் அதீதமான அன்போடு சேர்ந்த பக்தியை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது பொய்க்காதுங்க. சரி, நீங்கள் மேஷராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் அடுத்ததாக கடகராசிக்காரர்களை சொல்கிறாங்க. அதாவது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளை பெற்றிருப்பாங்களாம். கடகராசிக்காரர்கள் அம்பாளினுடைய அம்சம் பொருந்தியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரன், பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவங்க கடகராசிக்காரங்க. அதாவது சூரியன் சந்திரன், சிவன் பார்வதி. சூரியன் சிவனை குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்குது. ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வாங்களாம். அதிகப்படியான தாய் பெற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரங்க நடந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆகவே இந்த ராசிக்காரங்க சிவனுடைய அம்சத்தில் பொருந்தியவங்க என்பது தாங்க உண்மை. பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவனின் பார்வை படாமல் இருந்துடுமா என்ன? அதனால் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் மனது எப்போதுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்குமா. யார் எதை சொன்னாலும் அதை முதல்ல நம்பிடுவாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரங்க. முடிந்தவரை மற்றவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பம் ராசி.
இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பூரண கும்பத்தோடு வாழக்கூடியவர்கள், மேலும் மிகவும் தகுதி பெற்ற நபர்கள் அப்படின்னு கும்பராசிக்காரர்களை சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிடுவாங்க. அதாவது மற்றவங்க எல்லாரையுமே இந்த கும்பராசிக்காரங்க வெகுளித்தனமாக நம்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னலாம் பார்த்தெல்லாம் இவர்களுக்கு பழக தெரியாது. வெகுளித்தனமாக இவர்களை நம்பக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருமே நல்லவர்கள் தான் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. அதே போல் உதவியை செஞ்சுட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அதிலும் குறிப்பிட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாந்து நிற்கக்கூடியவர்களை எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கடனை வாங்கி கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்கள் அனைத்திலுமே சிறப்பாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சம்தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. அதிலும் குறிப்பிட்ட இந்த நாம் பார்த்த 4 ராசி, அதாவது கும்பம், கன்னி, கடகம், மேஷம், இந்த 4 ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த 4 ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த நாட்களில் தானம் செய்தால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் என்பது பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்தவரை திங்கட்கிழமைகளில் அன்னதானம் செய்து எம்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக தானம் கொடுக்கறது எல்லாருக்குமே பொதுவானது தாங்க. அது எல்லாருக்குமே நன்மை தான். அதில் குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை நாளில் தானம் கொடுங்க. உங்களுக்கான பலன்கள் மென்மேலும் பன்மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்கிறது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண்கள், குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி இப்படியெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் இப்படி நாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷமோ கஷ்டமோ இது எல்லாம் இருந்தால் கூட விலகி போயிடுமா. அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானமாக செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதிரியாக நீங்கள் தானம் கொடுக்கறதெல்லாம் மிக மிக நல்லது. குறிப்பாக யாருக்கிட்ட இல்லையோ, யார் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்களோ, வருத்தப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் தானமாக ஒரு பொருளை கொடுக்கும்போது நிச்சயமாக அது மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படியாக இந்த 4 ராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள். அதாவது மேஷம், கடகம், கன்னி, கும்பம், இந்த 4 ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள். பிறப்பிலேயே சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவங்க. அதே போல் இவர்களை அறியாமலேயே மற்ற கடவுள்களை காட்டிலும் சிவபெருமான் மேலே அதீத ஒரு அன்பு வைத்திருக்கக்கூடிய பக்தர்களாக இவர்கள் இருப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு ஒரு துன்பம் அப்படிங்கும்போது இவர்கள் அழைக்காமலேயே சிவபெருமான் இவர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் நம்பிக்கை இருக்குது. இப்படியாக சிவபெருமானுடைய அன்பை பிறப்பிலேயே பெற்றவர்கள் இந்த 4 ராசிக்காரர்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம். சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.